ஆத்தாடி, இது நேற்று வந்த அம்மா மாதிரில இருக்கு. ஏக்கா, நேற்று இங்கே ஒரு சேலை எடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா குறைச்சி கொடுக்குறாரு இந்த தம்பி. வாங்க போய் பார்ப்போமா? சரி ராணியக்கா, வாங்க பார்ப்போம். ஏதோ பிரச்சனைன்னு உங்கள் மையம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானே, என்ன பிரச்சனைக்கா? அது ஒன்றும் இல்லைக்கா, 10-50 கூட குறைக்க விட மாட்டேன்க்கா என் மையன். நானே அவன்கிட்ட 10-50 குறைச்சி வாங்கி வீட்டில் போய் வைப்போன்னு பார்த்தா இவன் குறைக்க விட மாட்டேன்க்கா. அவன் சொல்கிற விலைக்கு வாங்க சொல்கிறேன்க்கா. எப்படிக்கா வாங்குறது? நம்மளுக்கு ஒரு மனசு வேணாமாக்கா? 10-50 குறைச்சா தானேக்கா நமக்கு நல்லா இருக்கும். ஆமாம், குறைச்சி வாங்கினா தானே நமக்கு ஒரு மனசு நல்லா இருக்கு. ஏன் உங்கள் மையம் அப்படி பண்ணுறானாமா? அதான்க்கா, நான் கடையில் சத்தம் போட்டேன்னா அவங்க அப்பாட்ட போய் ஒத்தி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சரி வாங்கக்கா, உள்ளே போய் பார்ப்போம். ஏப்பா கடைக்கார தம்பி, திரும்பு அப்படியே நீ பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பினதை நாங்கள் பார்த்துட்டோம், கொஞ்சம் திரும்பு. ஐயே, நான் உங்களை பார்க்கலக்கா, நான் உங்ககிட்ட வேலையாக இருந்தேன். வாங்கக்கா வாங்க, என்ன வேணும், என்ன மாதிரி பார்க்குறீங்க? நேற்று ஊதாவில் மாங்காய் பூவும் பச்சையில் தேங்காய் பூவும் போட்ட சேலை பார்த்தோம்ல, அதை காட்டு. அந்த மேலே இருக்கு பாரு ஒயத்தில், அதை கடுப்பா. கொஞ்சம் கையை இறக்குங்கக்கா, மூஞ்சிக்குள்ளே வந்து கையை விட்டுக்கிட்டு கண்ணில் கையை குத்திடாதீங்க, இறங்குக்கா கையை. இப்போ என்னப்பா எதுன்னு அடையாளம் காட்ட தானே கையை நீட்டினேன், அதுக்கே இப்போ இந்த கற்றுக்கிட்டு இருக்க? சரிக்கா, கோவப்படாதீங்க. நம்ம ஊரில் இருக்கிற கடை எங்கே போயிட போகிறேன், விடுங்க. டெய்லி நமக்கு தாலி இருக்கிறதுக்குன்னே வருதுங்க தேங்காய் பூச்சேலை மாங்காய் பூச்சேலைன்னு. என்னப்பா இங்கே முணுமுணுப்பு? சீக்கிரம் எடுத்து போடுப்பா, 4 கடைக்கு போகணும். நான் எடுத்து போட்டதெல்லாம் பார்த்துட்டீங்கல்லக்கா, பிடிக்கலங்கிறீங்க. இதுக்கு மேலே எங்கிட்ட டிசைன்லாம் இல்லைக்கா, அவ்வளோதான்க்கா இருக்குது. பார்த்தீங்களாக்கா, உங்களையே எப்படி கோவப்படுத்தியான்னு? இப்படி தான்க்கா பண்ணுவேன் இந்த பையன். ஏக்கா, 2 பேரும் என்கிட்ட கோவப்பட்டு அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரும் இருக்கிறத அப்புறம் எடுத்து போட்டு பிடிச்சிருந்தா பார்த்து எடுங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கக்கா, வேலை இருக்குது. என்னப்பா நீ இடத்த காலி பண்ண அதை காலி பண்ணிட்டுக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. எங்கே போகும் முதலாளியை கூப்பிடுப்பா. நான் தாக்கா கடைக்கு ஓனர், நானே வாடகைக்கு எடுத்து கடை தொட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்கக்கா நீங்கள் வேற? ஐயே, நீங்களே ஓனரா? அதான் இப்போ பார்க்கும்போது முகத்தில் ஒரு ஓனர் கலை தாண்டவாயிடுச்சு. சரிப்பா, நாங்கள் இந்த போயிட்டு வர்றோம். வந்து நல்லபடியாக ஒரு நல்ல சிலை எடுத்துடுறோம்ப்பா. தாய்களா 2 பேருக்கும் பெரிய கும்பிடு, இடத்த காலி பண்ணி போயிட்டு வாங்க.